அப்போ மனம் இருக்கணும்னா எண்ணங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். எண்ணங்கள் உற்பத்தியாக நின்று போச்சுன்னா அங்கே என்ன ஆகும்? மனம்னு ஒன்று இருக்காது. அது பேர் அமனியம்னு இருக்கிறாங்க, மனமற்ற நிலை. அது பேர் அமனிய பாவம். மனமில்லாத மனம், எண்ணங்களற்ற மனம் இருக்குது. இந்த எண்ணங்களை இப்போ நம்ம பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். பிரமாண விருத்தி, உட்காருங்க நீங்கள். இப்போ பிரமாண விருத்தியில் எடுத்துக்கிட்டோம்னா பதஞ்சலி சொல்கிறார், இப்படி பார்க்குறீங்க, ஒரு பிரமாணம் வேலை செய்யுது, கண் பிரமாணம், ஆஹா அழகான பொம்மை. அப்புறம் எங்கேயோ குக்கர் சத்தம் கேட்குது, இன்னொரு பிரமாணம் வேலை செய்யுது. அப்புறம் காற்று மேலே படல, கொஞ்சம் ஃபேனை கொஞ்சம் வசதி வைக்கிறீங்களா அப்படின்னு ஸ்பரிச பிரமாணம். இந்த விருத்திகள் உள்ளே இருக்குது இல்லை? அப்போ எந்நேரமும் மனசில் பிரமாண விருத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. சப்த ரூபமாகவும் காட்சி ரூபமாகவும், அப்புறம் ஸ்பரிச ரூபம். முட்டி வலிச்சதுன்னா உங்களுக்கு தெரியும், முட்டியால் வலிக்குதே, இதெல்லாம் பிரமாண விருத்தி. அடுத்தது விபரியம். விபரியம்னா அவர் விபரீதமாக பார்க்குறது, கயிறை பாம்பாக பார்க்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறார். நாம் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக ஒரு தாட்டு வரும், பத்தியா அவன் சுபாவத்தை காமிச்சிட்டான் பாத்தியா அப்படின்னு ஒரு தாட்டு வரும். அது விபரியம். அவன் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டான், நினச்சேன் இப்படி தான் சொல்லுவான், அப்படியே சொன்னான், இப்படியே நடந்தது அப்படின்னது, இப்படி ஒன்று வருது. இது பேர் விபரியம். எப்பவுமே இன்டர்பிரிட்டேஷன், இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் கூடவே இருக்கும். ஒன்று பொருளை பார்த்த உடனே அது பின்னாடி விபரியம் வரும். இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் உங்களுக்கு பிரமாணம் கிடையாது. இங்கே வந்த உடனே இதை பார்த்த உடனே நிர்மல்ஜி சொன்ன உடனே போய் எங்கேயோ பிடிச்சிட்டு வாங்கி வந்தார். 50 பொம்மை வாங்கி கொடுத்துருக்காரு, இன்னும் 3 மட்டும் தான் டிஸ்பிளேயில் இருக்குது. இப்போ உடனடியாக கூடவே அந்த விபரியம் வரும் இல்லை? அது எப்படி இருக்கணும்? விகல்பம் அடுத்தது. சரி, ஆல்டர்னேட். விகல்பம்னா ஆல்டர்னேட். முதல்ல ஒரு சந்தேக புத்தியில் அப்படி சொல்லிட்டோம், ஒரு வேளை அப்படி இருந்திருக்காது, அப்படியே சொல்லுவான் அப்படின்னு. அவளா சொன்னாள், இருக்காது இருக்காது, அப்படி ஒன்றும் இருக்காது அப்படின்னு. அது பேர் விகல்பம். முதல்ல அப்படி சொன்னான்னா, அவளா சொன்னாள், அது விபரியம். அப்புறம் விகல்பம், நோனோ. இதெல்லாம் மனசில் நடக்குது. பதஞ்சலி என்ன ஒரு அழகாக சொல்கிறான் பாருங்க. இது இப்படி இப்படி போயிட்டு இருக்குதா நிகழ்காலத்தில்? ஸ்மிருதிங்கிறது கடந்த காலம். அப்படி சொல்லியிருக்கிறது காரணம், நான் அன்றைக்கி அப்படி செய்தேன்ல, அதனை தான் இப்படி சொல்லியிருக்கிறா அப்படின்னு அதை கூட்டி சொல்லுவான். அது ஸ்மிருதி, நினைவு ரூபமானது. இப்படி சொல்லிட்டு கடைசியில் ஒரு விருத்தியும் இல்லாமல் நித்ரா. அப்போ நித்ராங்கிறது ஒரு விருத்தியா? அது ஒரு எண்ணங்கிறாரு. என்னென்ன? நீங்கள் தூக்கத்தில் 2 எண்ணம் இருக்கும். 2 எண்ணம் கண்டினியூஸாக எண்ணெயில் தீபம் எரிகிற மாதிரி இருக்கும். எண்ணெய் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்குது, தீபம் எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தூக்கத்தில் 2 எண்ணம் வருமா? ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே தெரியலையே. அபாவ பிரத்யயம்ங்கிறார். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிறது மட்டும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு எண்ணமா? ஒன்றும் காணோம், ஒன்றும் காணோம். அப்புறம் இன்னொன்று, நல்லா ஆனந்தமாக இருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. எதிர்காலம் நிகழ்காலம், நான் மனுஷன் பேய் பாடுபடுறவன், ஒரு எண்ணமும் இல்லை. எண்ணமற்ற ஒரு எண்ணங்கள் இல்லைங்கிற ஒரு உணர்வு ரீதியான ஒரு இருக்குது. அதனால் நான் அனுபவிக்கிறது ஒரு சுகம் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகம் இருக்குது. அது விருத்தி ரூபமாக இருக்குது மனசில். அதனால் அது ஆனந்தமய கோஷங்கிறோம். ஏன்னா அந்த ஆனந்தம் இருக்குதே, அது கூடி குறையிற ஆனந்தம். அது ஒரு அதிசயம். பதஞ்சலியே சொல்லியிருக்கிறாரு. சுரேஷ்ஜி அன்னைக்கு சொன்னார், இறைவன் இருக்கிறார். எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட அறிவெல்லாம் கூடி குறைச்சல் இருக்குது. என்ன இதுக்கு அதுக்கு என்னங்க இது? மிரர் திருப்பின ஆட்டம் எப்படிங்க நகரணும்? பதஞ்சலி சொல்கிறார், நமக்கெல்லாம் அறிவு கூடி கூடி இருக்கிறதுனால முற்றறிவுன்னு ஒன்று இருக்கணும் ஐயா. சின்ன டம்ளர் பெரிய டம்ளரில் போகுது, பெரிய டம்ளர் அதுக்கு பெரிய டம்ளர் போகுது. அப்படி போகுதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். ஒரு எல்லா டம்ளர் உள்ளே போடுற ஒரு டம்ளர் இருக்கணும். அதுக்கு மேலே ஒன்று போட முடியும்னா இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது.
கடைசியில் ஒரு பெரிய டம்ளர் இருக்கணும், அதுக்கு மேலே பெரிய டம்ளர், அப்போ அது பேர் நிரதிசயம் அப்படின்னு பேர். நிரதிசயம்னா என்ன? அதுக்கு மேலே இல்லைன்னு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அறிவுகளெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் பெரிய அறிவு இருக்கணும் இல்லை. அப்போ எறும்பு அறிவு, பூச்சி அறிவு, இதெல்லாம் அறிவெல்லாம் கூட்டிகிட்டே போங்க. நம்ம அறிவு எப்படி இருக்குது? இப்போ நம்ம ஒட்டுமொத்த அறிவெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அறிவு ஒன்று இருக்கணும் இல்லை, அவனை வந்து சர்வஜங்கிற அப்படி இருந்தாகணும் அப்படின்னு லாஜிக்கலாக அவர் சொல்கிறார். இருந்தாகணும். அறிவுன்னு ஒன்று இருக்கிறதுனால, கூடி குறையிற தாரதமியம் இருக்கிற அறிவு இருக்கிறதுனால நிரதிசய அறிவு இருக்கணும். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குது? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது, பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு அப்படி சுருங்கி விரிங்கிற மாதிரி. அப்போது இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ஆனந்தம் இருக்கணும் இல்லை. அப்போ இறைவன் எப்படி இருக்கணும்? ஆனந்தமாக இருக்கணும், நிரதேசிய ஆனந்தமாக இருக்கணும், நிரதேசிய அறிவாக இருக்கணும், அவர் சர்வஜனாக இருக்கணும், எப்பவும் சதா ஆனந்தமாக இருக்கணும், நித்திய ஆனந்தமாக இருக்கணும் அவர். அப்படின்னா நம்ம இறைவனுக்கு லட்சணம் கொடுக்குறோம். இப்போ மனசில் இருக்கக்கூடிய விருத்திகளெல்லாம் இப்படி நம்ம பார்க்கும்போது நித்திரையில் விருத்தி என்னென்ன, ஆனந்த விருத்தி ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது நிரதிசயமா? அது நிரதிசயமாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே நமக்கு மனித உடம்புல நமக்கு அதுக்கு மேலே ஒரு ஆனந்தத்தை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? இல்லை சார், பகலில் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. அது காரணம், பகலில் நீ அந்த ஆனந்தத்தை கவனிக்கிற, ராத்திரியில் அந்த ஆனந்தத்தை நீ கவனிக்கலை. இப்படி பதஞ்சலி இப்படி சொல்லிட்டாருங்களா? அப்போ மனசு எப்படின்றது என்ன? எண்ணங்கள் தான். இவ வேற, இவ வேற, இவ வேற. இவங்களுக்கு உயிர் கொடுத்தோம்னா வேற வேறன்னு சொல்கிறீங்க இல்லையா? எதை வச்சு சொல்கிறீங்க சார்? உடம்பை வச்சு சொல்கிறீங்களா? இல்லை, மனசை வச்சு தான் சொல்கிறேன். மனசை வச்சு தான் இவ வேற வேறன்னு சொல்கிறோம். உடம்பு எல்லான்னு பார்த்தா பஞ்சபூதங்கள் தான், எல்லாமே மாமிசம் தான். இந்த உடம்புக்கு வித்தியாசம் காரணம் மனசால தான். அப்போ மனம்தான் அநேகமாக இருக்குது. மனம்தான் நமக்கு எல்லாமும் இருப்புத்தன்மை தருது. நமக்கு இந்த கஷ்டமான வாழ்க்கையும் மனம்தான் கொடுக்குது. இதுலேருந்து தப்பிச்சு பேரானந்தத்தில் இங்கேயே வாழக்கூடியதையும் இந்த மனம்தான் தரதுனால இந்த மனதை நம்ம சீர்தூக்கி ஆராய்ச்சி தான் பார்க்கணும். இது என்ன தான் இருக்குது, இப்படி எந்த மாதிரி ஒரு பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வேதாந்தம் சொல்லுது, இந்த மனம் ரெண்டு. இந்த குப்பையெல்லாம் நீங்கள் பதஞ்சலி நீ 5 போடாதீங்க, என்கிட்ட 2 தான் இருக்குது. இதம்பிருத்தி, அகம்பிருத்தி. நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே இதம்பிருத்தி தான். பிரமாணம், பிரத்யயம், விபரியம், விகல்பம் எல்லாம் இதம்பிருத்தி. உங்கள் மனசில் 2 நடக்குதுங்க. நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த காட்சியெல்லாம் பார்க்குறீங்களா? இது பேர் இதம்பிருத்திங்க. இதை மாதிரி உங்களுக்கு எத்தனை எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. என்ன கவனிக்கிறீங்க? சில சமயம் கடிகாரத்தை பார்க்கலாம், வேற உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதுவும் கூடவே பரல நடக்குது இல்லை. இதெல்லாம் என்னது? இதம்பிருத்தி. இதம்னா இதோ அன்னு அர்த்தம். இங்கே இதோ அப்படின்னு இதோ நீ காட்டும் பொழுது காட்டுறவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பேர் அகம். அப்போ இதம்னு ஒன்று சொன்னால் அங்கே எங்கே இருந்து ஒன்று இருக்கணும்? அகம் ஒன்று இருக்கணும். அப்போ மண்டையில் 2 நடக்குது உங்கள் மனசில். ஒன்று இந்த பதஞ்சலி சொல்கிற இந்த மாதிரி விருத்திகளோ அல்லது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய எண்ணங்களோ. விருத்திங்கிறத எண்ணம்னு வச்சுக்கோங்க, 2த்தையும் மாற்றி மாற்றி சொல்கிறேன். விருத்தினாலும் எண்ணம்னாலும் ஒன்று தான். எண்ணங்கள், என்னால் அறியப்படும் எண்ணங்கள் எண்ணற்றவை வருது. அந்த என்னால் அறியப்படுகின்ற நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த எண்ணங்களுக்கு இதம் விருத்தி, இதம் எண்ணங்கள். அதை ஒருத்தன் உள்ளே உட்காந்துட்டு பார்க்குறான், அவன் பேர் அகம்பிருத்தி. அவனும் விருத்தி தான், அவனும் விருத்தி தான். விருத்தினா என்ன? அவனும் ஒரு எண்ணம். அட நானுன்னு சொல்கிறேன்னு அது என்னது? டே, நானுன்னு சொல்கிறது எண்ணண்டா, அது ஆத்மா இல்லை. அப்படியா? சரி, இப்போ எண்ணத்தை பிடிச்சிக்கணும். எண்ணத்தை கண்ணுக்கு நல்லா புரிஞ்சிட்டிங்களா? எண்ணம் எப்படிப்பட்டது? 2 விதம், இதம் விருத்தி, அகம் விருத்தி. 2 எப்படிப்பட்டது? எண்ண ரூபமானது. இப்போ எண்ணங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணும். நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த கேரக்டர் நான் சொல்லலை, அதனுடைய தன்மையை பற்றி பேச போகிறேன். அது நிலையற்றது, கலையக்கூடியது இல்லையா? எண்ணங்கள் எல்லாம் கலையக்கூடியது. இதுதான் முதல் டெஃபினிஷன்.
அது கலைஞ்சிக்கிட்டே இருக்கும், நீடித்த தன்மையே இருக்காது. என்னன்னுங்க? அதான் கலையக்கூடியது, இம்பர்சிஸ்டன்ஸ். அப்புறம் அது சுயமாக இருக்காது, சார்புடையதா இருக்கு, எதையாவது சார்ந்துதான் இருக்கு. யாரை சார்ந்து இருக்கோம்? எண்ணங்கள். உங்கள் எண்ணங்கள் யாரை சார்ந்துருக்குதுங்க? உங்களை தான் சார்ந்து. உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்கள் மனசு யாரை சார்ந்துருக்குது? உங்களை தான் சார்ந்துருது. அது எதுவாக இருக்கும்? அது எண்ணமாக இருக்குமா? அது ஒரு எண்ணம்னு சொல்லிட்டோம், நானுங்கிறது. அந்த நானுங்கிற எண்ணத்துக்கும் பின்னாடி ஒன்று இருக்குது. இப்போ இந்த எண்ணங்கள் எல்லாமே சார்புடையது, தோன்றி மறைவது, நிலையற்றது, விதவிதமாக இருப்பது. இதெல்லாம் அப்படி நம்ம பார்த்தோம். நமக்கு எனக்கு வேண்டியது தெரியுங்களா? அது நிலையற்றது, கலைவதுன்னு சொல்கிறேன். கலைஞ்சு போகுது இல்லை? உங்களுக்கு எத்தனை எண்ணங்க இருக்குதுங்க? எல்லாம் கலைஞ்சு போச்சா இல்லையா? ஆனால் உங்களுக்கு கலையாமல் சில எண்ணங்கள் இருக்குது இல்லை? நானுங்கிறது கலைதா? நானுங்கிறது ஒரு எண்ணம், ஆனால் கலைதா? கலைய மாட்டேங்க. எப்படி தெரியுது? நிலையானதாக இருக்குது. ஆனால் உண்மையிலே எண்ணங்கள் எல்லாம் கலைந்து போகுது. ஆனால் அதில் கலையாத எண்ணமும் இருக்குது. ஆனால் அந்த கலையாத எண்ணத்தையும் உத்து கவனிச்சோம்னா அது தோன்றி மறைவதா இருக்கு. பகலில் ஒரு மாதிரி, இரவில் ஒரு மாதிரி, தூக்கத்தில் மறைஞ்சே போகுது. அப்போ நம்முடைய எண்ணங்களுக்கு ரெண்டு கொடுக்கணும். ஒன்று கலைவது, இன்னொன்று தோன்றி மறைவது. நிலையானது போல காட்டலாம். இந்த நானுங்கிற எண்ணங்கள் எந்நேரமாக இருந்துருந்ததுனால தானே நான் இருக்கிறேன்னு நீங்கள் அதை சத்தியம் பண்ணி சொல்கிறீங்க. யாருக்காவது டவுட் இருக்குதா? நான் ஆத்மான்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறோம். நானுங்கிறத இந்த உணர்வை தான் சொல்கிறோம். நானுங்கிற ஒரு உணர்வை தான் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது தோன்றி மறைவது, அது கலையாதது. ஆனால் அதுவும் கலையும், நிலை குலையும். எண்ணங்கள் இதம் விருத்தின்னு சொல்லக்கூடிய அதுவும் பாருங்கள் எண்ணற்றவையாக வருது. அது விஞ்ஞானப்படியோ பதஞ்சலி பதியோ எத்தனையோ நீங்கள் லிஸ்ட்டு போட்டால் கூட அதுக்கும் நிலையானதாக இருக்கா? நான் ஒன்று சொல்கிறேன். எதையாவது ஒரு பொருளை, தாமரை மலரை மனசில் அப்படியே நினச்சிட்டு இருங்க. எவ்வளோ நேரம் உங்களால் முடியும்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வேறு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே கலைஞ்சிடும். அப்புறம் அவன் வந்தால் நம்ம புது ஆள், அவன் எவ்வளோ நேரம் இருப்பான்? அவனும் கலைஞ்சிட்டு மறுபடியும் தாமரையை பிடிச்சிக்குவோம். இந்த எண்ணங்களை ஒரு பிடிச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது. என்னால் பிடிச்சி வைக்க முடியலையே அப்படின்னு அர்ஜுனன் கஷ்டப்படுறான். காற்றை பிடிச்சி வச்சுடுங்கய்யா அவன் சொல்கிறான். நான் காற்றை நான் பிடிச்சிடுவேன், இந்த எண்ணத்தை பிடிக்க பிடிக்கலையே. டே அபியாசத்தில் முடியுங்கிறார். ஒன்றையே நினைத்து வா, அந்த எண்ணம் நிலைக்கும் அப்படிங்கிறார். எண்ணம், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? உண்மையிலே தண்ணியில் எழுதுனா மாதிரி தானே இருக்குது. ஆனால் ஒன்றையே நினைத்து வந்தால் அது பாறையில் எழுதுனா மாதிரி ஆகிடும், கல்வெட்டாயிடும். அப்போ நானுங்கிறது ஒன்று இருக்குதே, அது தண்ணியில் எழுதுனா மாதிரியா இருக்குது, பாறையில் எழுதுனா மாதிரி இருக்குது. இதம் விருத்தியெல்லாம் எப்படி இருக்குது? தண்ணியில் எழுதுனா மாதிரி இருக்குது. ஆனால் அதில் ஒரு சிலதை நான் துக்கி அப்படின்னு நானில் போட்டு கல்வெட்டு பண்ணியிருக்கிறான். இதம் விருத்திலேருந்து ஒன்று எடுத்து இப்படி போட்டிருக்கிறான். அப்போ இந்த பிறவியில் நான் பிறந்தவனே நான் பணக்கார வெட்டு பிள்ளை, நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன், கடவுளாவது மண்ணாவது யாரும் கிடையாது, நாங்கள் வச்சு தான் சட்டம் அப்படின்னு சில பேர் தன் நானில் எழுதி வச்சுருக்கிறாங்கல்ல. நானுங்கிறத ஏற்கனவே அது கலையிறது தான், அதை உறுதிப்படுத்தி இருக்கிறான். அதன் மீது அவங்க எழுதியிருக்கிறாங்க. அடுத்து என் பேரன் தான் கட்சி தலைவன். போஸ்டரில் அடிக்கும்போது அவர் குட்டி முகம் அவர் கூட வந்துடும். எங்கே போனாலும் அது இருக்கும். எங்கள் தலைவன் படி தான் நாங்கள் வாழறோம் அப்படின்னு கொடியில் ஒரு தலைவர் படத்தையும் போட்டுக்குவாங்க. எல்லாமே நாம் எண்ணங்களை நிலைநிறுத்த முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணும்போதே என்ன அர்த்தம் சொல்லுது? அது நிலையற்றதுன்னு காட்டுது. அது முயற்சி தளர்ந்ததுன்னா அப்போ அது மாறக்கூடியதும் இருக்கலாம்ல.
இப்போ நான் என்பது துக்கி அப்படின்னு நீங்கள் கல்வெட்டில் எழுதுனீங்கன்னாக்கா சுகின்னு கூட எழுதலாம். ஸ்விக்கி இல்லை, சுகி. பசி நேரத்துக்கு ஸ்விக்கி. இப்போ மனித மனதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இறைவன் மனதுக்கு போவோம். இந்த கண்டிஷனோட நீங்கள் நினைக்கிறீங்களா நம்மளை மாதிரி கலையிற மனசு அவருக்கு? அவர் மனசு இருந்ததுன்னா அது நம்மளை மாதிரி கலையுமா? அப்போ அவர் இறைவன் சொல்ல முடியாது. நம்ம தான் தாரதமியத்தை படி பார்த்தோம்ல, நமக்குள்ளேயே கலையிற மனசு கலையாத மனசும் இருக்குது இல்லை. எப்போவுமே சோகத்திலே இருக்கிறாங்க. ஒரு அம்மா 20 வயசு பையன் இறந்துட்டான். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சில பேர் +2 படித்த பையன் நல்லா பிரில்லியன்ட் பாய், இன்னொருத்த வந்து தொழிலில் போயிட்டு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவன் இறந்துட்டான். சோகம் கட்டாயம் இருக்கும் இல்லை. ஆனால் அதை நீக்கிக்கணும் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தொடர்ந்து சுவாமிகிட்ட வந்து அந்த கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை முழுக்க கொடுக்கப்பட்ட மனசை ஒரே எண்ணத்தினால ஏன் இப்படி வந்து கெடுத்து வச்சிருக்கிறீங்க? உலகம் பறந்துருக்குது, இன்னும் எவ்வளோ இதம் விருத்தி இருக்குது. அதில் ஒரு இதம் விருத்தியை எடுத்து அகம் விருத்தியில் போட்டு ஆணி அடித்து நிறுத்தி இப்படி ஏன் துக்கப்படுறீங்கன்னு சொன்னாங்க. அதுவும் புரியாது. அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த இறந்த பையன் அடுத்த வருஷமே தன்னுடைய மகளுக்கு பிறந்துட்டான். இருந்தாலும் அவன் தான் வேணும். மற்றவங்களாம் சொன்னாங்க, சுவாமி சொன்ன மாதிரி அந்த பையனை அப்படியே அடித்து வச்ச மாதிரி இருக்கிறான், பேச்சு முகம் மச்சம் கூட அவனுக்கு இருந்த மாதிரியே உடம்புல இருக்குது அப்படின்னு வந்து அவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்தம்மா இன்னைக்கு வரைக்கும் மாறலை. நம்ம வாழ்க்கையை பாழடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தன் வேணுமா? இறைவனே வந்து கூட இருந்து இப்படியெல்லாம் அழாதீங்கம்மா, அவனை முதல்ல பிறந்துட்டான், முன்னிருந்த அன்பை காட்டிலும் அதிகமாக காட்டுங்க. அந்த மாத்திக்க விரும்பாதவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ எண்ணங்கள் மாறினா கூட மாற்றிக்க விரும்பாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இறைவனுடைய மனசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளால் மாற்றிக்க முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ நிலைப்படுத்த முடியும்னு தெரிஞ்சிட்டிங்களா? தாரதமியம் இருக்குது இல்லை. எல்லாருக்கும் நிலையற்றது சுவாபாவிகமாக இருந்தாலும் கூட நிலைப்படுத்த முடியுங்கிறது நமக்கு ஒரு நம்மளால் முடியுது இல்லையா? அதற்கு ஆதாரம் நானுங்கிற ஒரு எண்ணம். அப்போ இறைவன்கிட்ட எண்ணங்களெல்லாம் இருக்குமா? இருந்தால் அது எப்படி இருக்கும்? அந்த எண்ணத்துக்கு பேர் நாம் என்ன கொடுத்துருக்குறோம்? மனம்னு கொடுத்துருக்குறோம். இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போது ஐத்திரேய உபனிஷத்து, அது ரிக் வேதத்தில் வருது. அது ஒரு குட்டி உபனிஷத் தான். அவர் என்ன சொல்கிறாரு? ஆரம்பத்திலேயே அது சொல்லுது, இந்த பிரபஞ்சமெல்லாம் இல்லாத போது கடவுள் இருந்தார். கடவுள் எப்படி இருந்தார்? அவர் மாத்திரம் இருந்தார். அவர் மாத்திரம்னா என்ன? சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதம் இல்லாமல் இருந்தார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களும் சொல்கிறேன். கடவுள் மாத்திரம் இருந்தார்னா இன்னொரு கடவுள் இல்லை. கடவுள் மாத்திரம் இருந்தானா கடவுளுக்கு வேற இன்னொன்றும் இல்லை. கடவுள் மாத்திரம் இருந்தானா கடவுளுக்குள்ளேயும் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் சார். மரம் இருக்குதுன்னா இன்னொரு மரம் இருக்கும். அப்போது மரம் வந்து ஒன்றா இருக்குதுன்னு மரம் மாத்திரம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மரத்துக்கு போல இன்னொரு நிறைய மரம் இருக்குது. சரி, மரம் மாத்திரம் இருக்குதுன்னா மரத்து மாதிரி இன்னும் வேற மாதிரியும் இருக்குது இல்லை. கல் மண் எல்லாம் இருக்குது இல்லை. மரம் மாத்திரம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மரத்துக்குள்ளேயே தலை, கால், வால், கிளை எல்லாமே இருக்குது. இந்த தனக்குள்ளேயே பேதங்கள் இருக்குது இல்லை மரத்துக்குள்ளேயே. இப்போ நாங்கள் என்ன எடுத்துக்கங்க, எனக்கு கல், காது, எனக்குள்ள வேற்றுமைகள் இருக்குது இல்லையா? அது ஸ்வகத பேதம், என்னிடமே இருக்கின்ற வயிறு. எனக்கு வேற நீங்கள்லாம் இருக்கிறதுனால சஜாதிய பேதம். எனக்கு வேறாக இந்த மாதிரி அறிவற்ற பொருள்லாம் இருக்கிறதுனால விஜாதிய பேதம். இப்படியெல்லாம் பேதங்களை சொல்கிறாங்கம்மா. நமக்கு அது முக்கியம் இல்லை. கடவுள் மாத்திரம் இருந்தார். அவர் ஒண்டியாக இருந்தார். மாதிரி என்னவா இருந்தார்? சத்தியம் ஞானம் ஆனந்தமாக இருந்தார். அப்புறம் இதுக்கு சொல்கிறதுக்கு என்ன காரணம்?
இந்த பிரபஞ்சம் படைப்பதற்கு முன்னாடி அப்படி இருந்தாருன்னா பிரபஞ்சம் அவரால் தான் படைக்கப்பட்டதுன்னு ஆச்சு. அப்போ பிரபஞ்சம் எங்கேருந்து வந்திருக்க முடியும்? அவர் ஒருத்தர் தான் இருந்தார். இன்னொருத்தர் யாராக இருந்தாருனாக்கா இவராக இருக்கலாம், அவராக இருக்கலாம்னு சொல்லலாம். அவருக்கு சஜாதிய பேதமும் இல்லை. அதனால் எங்கேயும் போயிட்டு இந்த கடவுளாக இருக்காது, அந்த கடவுளாக இருக்கலாம். ஒருவேளை யெகோவா இல்லாமல் அல்லாவாக இருக்க முடியும். அல்லா குள்ளா கூட போட்டுக்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான் இருந்தனால இந்த பிரபஞ்சம் அங்கேருந்து தான் வந்திருக்கணும். அப்படி சொன்னோம்னா அவர் எப்படி படைச்சாரு? மாயையில் படைச்சதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ மாயை வேற ஒரு பொருள் ஆகிடுச்சப்பா. அவர் மாத்திரை இருந்தாருன்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்ன. ஓ, இந்த ஒரு பிரச்சனை வருதா? மாயை அவர் தாங்க. அப்போ மாயை முதல்ல இருந்துன்னு சொல்லிடணும்னா கடவுள் ஏன் சொன்னார் இருந்தான்னு சொன்னாங்க. கடவுள் மாயை சக்தி ரூபமாக வச்சிருந்தார். அப்போ அது சொகத பேதமாகாதா? கடவுள் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு மாயை இருக்குது அப்படின்னு இல்லை. அது அந்த மாயை எண்ண ரூபமாக இருந்தது. எண்ணங்கள் இன்னொரு பொருள்னு சொல்ல முடியுமா? இன்னொரு பொருள் சொன்னோம்னா என்னாக? நிலையாக இருக்கணும், ஒரு சத்தியமாக இருக்கணும், வாஸ்தவத்தன்மை இருக்கணும். இப்போ எண்ணங்களுக்கு வாஸ்தவத்தன்மை இல்லை. வாஸ்தவம் என்ன தெரியுங்களா? வஸ்து. வஸ்துன்னா இருக்கணும், இருத்தல், சத்தியம்தான் வஸ்து. இப்போ வாஸ்தவத்தன்மை இல்லைன்னா அது வஸ்துத்தன்மை இல்லை. இந்த 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 ஸ்திரீ, இந்த பெண் வஸ்துவா அப்படின்னு கேட்டோம்னா மண்ணு தாங்க இங்கே வஸ்து. பொம்பளைக்கு இருக்கிறாளே அப்படின்னா இருக்கிறா, ஆனால் வஸ்து வந்து மண்ணு. இவளுக்கு வாஸ்தவம் கிடையாது. இந்த மண்ணு இந்த மாதிரி தோற்றம் எடுக்குது அப்படின்னு பேர். அப்போது இந்த எண்ணங்களும் கூட வாஸ்தவம் கிடையாது, ஆனால் வஸ்துவில் தான் இருக்குது. அந்த வஸ்து எது? உங்களை எண்ணங்கள்லாம் வாஸ்தவம் இல்லாதது, கலைந்து போவது, தோன்றி மறைவதுனாலும் அது வஸ்து கொடுக்கறது ஒன்று இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அது இருக்குது, இல்லைன்னு நீங்கள் சொல்லலை, இருக்குது. இருக்குதுங்கிறது எதை சொல்கிறீங்கன்னா வஸ்துவை சொல்கிறீங்க. அந்த வஸ்துக்கு இந்த எண்ணங்கள் தோன்றி அதிலே மறையும். கடல் தண்ணியில் அலைகள் எழுந்து அது எண்ணம். இந்த கடலில் இப்போ என்னென்ன எண்ணங்களை உற்பத்தி பண்ண வஸ்து, அது பேர் தான் கடவுள். அது பேர் சைதன்யம், சின்மாத்திரம்னு பேர். அன்மாத்திரமாக இருந்தார். எப்படி இருந்தார்? சின் மாத்திரமாக இருந்தார். சின்னுன்னு சொல்ல, சித் மாத்திரம். அந்த சித் மாத்திரங்கிறத அப்படி புணர்ச்சியில் சின் மாத்திரம் அப்படிங்கிறது. அப்புறம் அப்படிப்பட்டவர் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணாருன்னா எப்படி பண்ணியிருப்பார்? மாயினால். இந்த மாயை எப்படிப்பட்டது? அவருடைய எண்ணங்கள். அது ஏன் எண்ணங்கள்னே சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னா ஒரு உபனிஷத் சொல்லுது, மகா உபனிஷத் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தை அவர் மனதை கொண்டு தான் சிருஷ்டி பண்ணாருன்னு போட்டு டபால்னு உடைச்சிடு. ஒரு உபனிஷத்தை ரகசியமாக சொல்லுது மாயை அப்படின்னு. இன்னொன்று வந்து அப்படி ஒன்றுமே இல்லை, நான் நேக நானாஸ்தி கிஞ்சனை அப்படின்னு ஒன்று சொல்லுது. இங்கே எதுவுமே அதை தவிர ஒன்றுமே இல்லையான்னு. சரி, இந்த மாயை வெறும் கற்பனையாக இருந்து கடவுளுடைய கற்பனை மனமாக இருந்ததுன்னா அப்போது அது பொய் தானே, வாஸ்தவம் இல்லையே. அப்போ அதனால் படைக்கப்பட்ட உலகம். ஆமாயா, நல்லா புரிஞ்சுக்க, இது வாஸ்தவமே இல்லை, வஸ்துத்தன்மையே இல்லை, எல்லாம் போலி, எல்லாம் லொடலொடா, ஹாலோ, எம்டி, நத்திங். இது போதாதா? கடவுளுடைய மனம் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் கலைய மாட்டேங்குதே. நம்மளாம் அப்படியே இருக்கிறோமே, வாங்கி போட்ட லேண்ட் அப்படியே இருக்குது, ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இது வெறும் ஒரு கடவுளுடைய மனம்னா கலைஞ்சு போயிடுமே, கவலை இல்லாமல் இருந்திருப்போமே. ஆனால் அவருடைய மனம் எப்படிப்பட்டது? திருடமாகுது. அதனால தான் அவர் கடவுள், இறைவன் தன் மனதை திருடப்படுத்துகிறார். உங்களால் திருடப்படுத்த முடியுமா? நீங்கள் கடவுளாக இருந்தால் திருடப்படுத்தலாம். உங்களுக்கு திருடமான மனம் இருந்தால் நீங்கள் கடவுள். அப்படி ஏதாவது மனசை திருடமாகிட்டீங்கன்னா என்ன ஆகும்?
டேஞ்சர். இப்போ உங்கள் மனசில் கூர்மையான ஊசியை எண்ணுங்க, அது கலைஞ்சு போயிடுச்சுல்ல, நல்ல காலம் குத்தலை. ஒருவேளை உங்கள் மனசில் ஊசி நினப்பு அப்படியே நின்று போச்சுன்னா, எப்படி நானுங்கிற நினப்பு அப்படியே நின்று போச்சு பாருங்க, அந்த மாதிரி நானும் நின்றுட்டேன், ஊசி நின்றுச்சுன்னா ஊசி எந்நேரம் குத்திக்கிட்டே இருக்கும். இப்படி தான் துக்கத்தை ஒருத்தன் நிலைப்படுத்துகிறான், குத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் ஞானி என்ன பண்ணுறான், ஆனந்தத்தை நிலைப்படுத்துகிறான். அது எப்படி நிலைப்படுத்துறானா, அவன் சுபாவம், அதுக்கு நிலை என்ன பண்ணுறது, அதை உண்டாக்கி வச்சுக்கிறது இல்லை. அப்படின்னா கற்பனையில் உட்காந்துருக்குது, பாவனையில் அப்படின்னு சொல்கிறது உபாசனை ஆகிடும். அப்படி தான் நிறைய பேர் விசிஷ்டாத்வைதிகள்லாம் உபாசனையில் நம்ம ஆனந்தமாக இருக்கிறத சொல்கிறாங்க. அதெல்லாம் வெறும் கைக்கு ஆகாது, என்னுடைய சுபாவம் இது. இப்போ மனிதனும் கூட எண்ணியது எண்ணியாங்கு எண்ணுவர் திண்ணியராக பெறின், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், நினைத்ததை நினைத்தபடியே அடைவார்கள், அந்த நினைப்பு உறுதியாக இருந்தால். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், எண்ணத்தை உண்டு பண்ணுறோம், கலைஞ்சிருது இல்லை, என்ன பண்ணுறோம், பேப்பரில் எழுதிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அதை கொண்டு போய் பத்திரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். உறுதி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பெரிய ஒரு மால் கட்டணும்னு டிசைன் போடுறான், கலைஞ்சு போகுது எண்ணம். ஆனால் என்ன பண்ணுறான், பேப்பரில் எழுதிடுறான். அப்புறம் இறைவனே ஏற்கனவே எண்ணம் படைச்சு வச்சிருக்கிறாரு நிரந்தரமாக, கல் மண் சிமெண்ட் கல், அதை வச்சு கட்டிடுறான். இவனும் இறைவன் தான். இவன் நிரந்தரப்படுத்துறதுக்கு ஒரு சாதனத்தை பயன்படுத்துகிறான். அவருக்கு சாதனமே இல்லாமல் நிரந்தரமாக அவர் எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ மனிதனுக்கு இறைவனுக்கு என்ன, தன் எண்ணங்களை நிரந்தரப்படுத்துவதற்கு அவன் சாதனத்தை நாடுகிறான். ஆனால் இறைவனோ சாதனமின்றி, சாதனம் வினா இல்லாமலே அவர் சககாரி காரணமோ சகாயமோ யாருடைய துணையும் இல்லாமல் அது படைக்குது அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் முடியுமாங்க, அவரால் முடியுங்க. ஒரு கோழி முட்டையோ வாத்து முட்டையோ மயில் முட்டையோ எடுத்து உடைச்சி பார்த்தா உங்களுக்கு உள்ளே இருக்கிறது கோழி வாத்து மயிலுன்னு தெரியுமா? என்ன கொஞ்சம் அளவு கூட குறைஞ்சிருக்கும், ஈமுது கொஞ்சம் நிறைய இருக்கும், ஒரு சட்டி நிறைய பிடிச்சிக்கலாம் ஈமுது. இப்போ ஆளே காணும் அவங்களெல்லாம். ஆனால் அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ஒரே மாதிரி இருந்த யோக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று தானே. 21 நாளோ 30 நாளோ கழித்து இன்குபேட் பண்ணி எடுத்து பார்த்தா முட்டையை உடைச்சா ஒரே மாதிரியா இருக்குது. ஒன்று வாத்து பாக்குன்னு வருது, இன்னொன்று கொக்குன்னு வருது, இன்னொன்று மயில் மாதிரி ஆகுது. இது மல்டி கலரில் இருக்குது இந்த மயில். அது கொஞ்சம் குழந்தையில் இருக்கும், பெருசானா மல்டி கலர். எப்படிடா இதெல்லாம் உண்டாச்சு? யாரோ கற்பனை பண்ணி அதை திடப்படுத்திட்டு இருக்கிறாங்க. யாருடைய கற்பனை நடந்துக்கிட்டு இருக்குது? கடவுளுடைய கற்பனை தான். கோழி குஞ்சா வெளியே வருது, நீங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறீங்க. அவர் திடப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட இருந்த மனசில் ஒரு சக்தியை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். அது உனக்குன்னு ஒரு மனம் கொடுத்தார். அவருடைய மனம் எப்படி இந்த மாயையிலேருந்து உண்டாச்சோ, மாயையே மனமாக இருந்ததோ, அதே மாயா தான் உனக்கு அந்த கரணம்னு கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் பிச்சு கொடுத்துருக்கிறார் சாம்பிள். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இறைவனே அடைஞ்சிடலாம், அல்லது இந்த பூமியில் ஜீவனாக வாழ்ந்துடலாம். அந்த மனதம் கொடுத்துருக்கிறார். அந்த மனதில் எந்த எண்ணத்தை உண்டு பண்ண போகிறாய், எந்த எண்ணத்தை நிலைப்படுத்த போகிறாய், நிலைப்படுத்த சாதனம் என்ன, இதைத்தான் நம்ம வேதாந்தத்தில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சிரவண மனன நிதித்தியாசனம். சிரவணம்ங்கிறது முதல் எண்ணத்தை விதைக்கிறோம், மனனத்தினால அதை திடப்படுத்துகிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம், அதுக்கு அல்லாததெல்லாம் நீக்கிறோம். இப்போ நான் ஊசி பற்றி நினைக்கிறேன்னா நூலை பற்றி நான் வர நினைக்கக்கூடாது, மஞ்சள் பச்சை எல்லாம் நினைக்கக்கூடாது, வீட்டு பிரச்சனை நினைக்கக்கூடாது. அப்போ அதே நினைக்கணும் இல்லையா? அது பேர் மனனம். அப்போ நீ தான் பிரம்மம், நீ தான் ஆத்மா, உபாதி நீங்கியவன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணோம்னா மனனம் பண்ணணும். அது வேற்று எண்ணங்களெல்லாம் வரும் இல்லை, விபரியம் விகல்பம் நித்ரா, அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு இதிலே நிற்கிறோம். ஏக பிரத்யேக கோச்சரம்.
ஒரே எண்ணத்தில் நிற்கிருங்க, அது பேர் மனனம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நிதித்தியாசனம். அதன்படி வாழ்ந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இறைவன் அவர் நினைச்சாரு, அப்படியே நடக்குது. நினைத்தது பொருளாகுது. அவருக்கு சாதனமும் அதே தான் இருக்குது. அதனால் ஒரு சத்திய சங்கல்ப அப்படின்னு பேர். இது இறைவனுடைய மனதையும் மனித மனதையும் ஒப்பிட்டு பார்த்தோம். ரெண்டுமே அடிப்படையில் ஒரே மாதிரி தான். நிலைப்படுத்தும் விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது பார்க்குறோம். அவர் நேரடியாக நிலைப்படுத்திடுறார். நம்மளால் அதை நிலைப்படுத்துவதற்கு ஸ்தூலமாக பென்சில், பேனா, இன்னொருத்தர் காதில் சொல்லி கொடுக்கறது, ஏதாவது ஒரு பொருளை நம்ம செய்ய வேண்டியது. இக்காரணம் என்னன்னா, நம்முடைய மனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அவர் சிருஷ்டி செய்து மனதுக்குள்ளே ஒரு மனமாக இருக்குது. அதில் ஒரு சாதனத்தை தேடுவதாக இருக்குது. சரி, இந்த மனம் எங்கே இருக்குது கேட்டோம்னா, அவர் மனசில் தான் இருக்கிறது. அவர் விரிந்த மனதில் நம்முடைய மனதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. அந்த குட்டி குட்டி மனசெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? தைஜசன். அந்த விரிந்து பிறந்த மனம் இருக்குதே, அதை இரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி வேதாந்தத்தை பார்வையில் இரண்ய கர்ப்பனாகி இருப்பது இறைவனுடைய மனம். அதில் தைஜசனாக சுய ஒளியோடு இருக்கிறதுனால தைஜசன்னு பேருங்க. அது ஒரு பிரைட்டாக இருக்குல்ல, உங்களுக்கு மனசு வெளிச்சமாக தெரியுது. இப்படி புரிஞ்சுக்குங்க. சரி, ரொம்ப பூடகமாக ஓரளவுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, அவருக்கு நிலைத்த மனம், நமக்கு கலையும் மனம். கலையாத கல்வியும் அப்படி நமக்கு இருக்கணும். அதுதான் என்ன வேண்டுதலாக இருக்குது. மனம் ஸ்தித பிரஜ்ஞ. இந்த எண்ணம் ஸ்டெடியாக நிற்கணும். ஸ்தித பிரஜ்ஞ. அந்த நம்முடைய எண்ணங்களெல்லாம் ஒரே எண்ணமாக கூர்மைப்படுத்துவது தான் நிறைய சாதனங்களெல்லாம் பதஞ்சலி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவதும் எண்ணங்களை தூய்மைப்படுத்துவதும் ரெண்டும் பண்ண வேண்டியது. ஒரு பக்கம் தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், தூய்மைப்படுத்த மனசை ஒருமுகப்படுத்தணும். இந்த ரெண்டு தான் இந்த கர்மயோகம், யோக சாதனம், பக்தி எல்லாமே. இந்த மனசை வச்சுட்டு என்ன பண்ண போகிற? இந்த மனசு எண்ணங்களை உண்டை பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? பேட்டர்ன் ஜெனரேட்டர் அப்படின்னு பேர் வைப்போம். சில பேட்டர்னை அது ஜெனரேட் பண்ணும். இங்கிலீஷில் சொல்கிறேன், வடிவங்களை உற்பத்தி செய்வது, திட்டமிடுவது, வடிவ உற்பத்தி அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ அந்த வடிவத்துக்கு குறியை உற்பத்தி பண்ணோம். இப்போ புதுசாக குறியை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஒருத்தர் என்ன பண்ணார்? வண்டி ஓட சக்கரங்கள் 2 வேணும். ஆதிகால மனுஷன் ஒரு பாறாங்கல்ல தள்ளுறதுக்கு என்ன பண்ணியிருப்பான்? அவன் பார்த்துருப்பான், கூழாங்கல் நம்ம இப்படி வழுக்கி விட்டுது. ஒரு பொருள் கூழாங்கல் மேலே ஒரு பாறையை, நிறைய கூழாங்கல் இருந்ததுன்னா அது மேலே ஒரு உருளையை விட்டோம்னா வேகமாக போகுது, தடப்பட்டு தடம்னு ஓடுறதை பார்க்குறாரு. உருளக்கூடிய பொருள் நகருது. அப்போ கனமான பொருளை உருள்ற பொருள் மேலே வச்சா எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறான்ல. அப்போ குறியீடு தானே, ஒரு பேட்டர்ன் தான் கண்டுபிடிக்கிறான். ஒன்று பார்க்குறான், அது இன்னொரு பேட்டர்னில் ரிப்போர்ட் பண்ணுறான். அப்புறம் என்ன பண்ணுறான்? பெரிய பெரிய மரத்தூண்களை 2 படுக்க வச்சு ஒரு பாறாங்கலை வச்சு இப்படி தள்ளினாக்கா மரம் அப்படியே சுரண்டு போகுது. அது அந்த மரத்தை கொண்டு மரத்தை கொண்டு போய் முன்னாடி கொண்டு போட்டுடுறான். அப்புறம் அது மேல் நகருது. அந்த பாறை அந்த 2வது மரத்தை நகரும் பொழுது 3வது மரத்தை போட்டுடுறான். இந்த மரத்தை தூக்கிட்டு அங்கே போடுறான். அப்போ 3 மர உருளை இருந்தால் எவ்வளோ பெரிய பாறையை நகர்த்திடலாமில்ல. அப்போ குறைந்தபட்சம் 2 மரம் வேணும். இதை தான் மர உருளையில் வச்சு தள்ளிட்டு போனான். இதுதான் சக்கரம் ஆயிடுச்சு. எத்தனை காலம் இந்த மாதிரி சக்கரம் ஓடிச்சு தெரியுங்களா? 2 சக்கரம் 2 பக்கமும் இருக்கணும். முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று, இல்லை பக்கத்தில் இருக்கணும். எப்பவுமே பக்கத்தில் வச்சுட்டு ஓடுறத தான் நம்ம வண்டிகள்லாம் பார்த்துருக்குறோம். ஒருத்தன் பார்த்தான், ஏன் 2 சக்கரம் முன்னாடி பின்னாடி வச்சா என்ன? புது பேட்டர்னை ஜெனரேட் பண்ணுறான். ஒரு சங்கல்பம் வருது. அப்புறம் சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டான். நிறைய பேர் சிரிக்கிறாங்க, டேய் எப்படிரா அது நிற்கும், இப்படி சக்கரத்தை வச்சுட்டு போவானா வண்டி? அப்படி ஒரு வண்டி முட்டாள்தனமெல்லாம் யோசிக்கிறான். இப்படி தானே வண்டி இருக்கணும் அப்படின்னு. உலகமெல்லாம் இப்படி தான் வண்டி போகுதுங்கிறான்.
இவன் வந்து பேரடிம் ஷிஃப்ட். உலகமெல்லாம் என்ன ஒத்துக்குச்சோ அது பேர் பேரடைம். அதை நான் மாற்றுவேங்கிறான். சைக்கிள் வந்துடுச்சு, மோட்டார் பைக் வந்துடுச்சு. நீ என்னடா 2 வச்சு 1லே நான் போகிறேங்கிறான். சைக்கிள் பைசைக்கிள் போயில மோனோ சைக்கிள் இருக்குது இல்லை? சர்க்கஸ் பொம்பளைங்கெல்லாம் ஒரு சக்கரத்துல என்ன போகிறாங்க. ஊசியை கண்டுபிடிச்சவன் 15,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன் மனித எலும்போ அதெல்லாம் தேய்ச்சி கூர்மையாக்கி, இந்த பல்லெல்லாம் கூர்மையாக்கினா வச்சு அதில் ஒரு ஓட்டையை போட்டு ட்ரில் போட்டு அந்த நூலை வச்சு தைச்சி, அவன் பழத்தை கோணி மாதிரி தான் சட்டை போட்டிருந்தான். அதனால் அந்த கோணி ஊசி மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பின்னாடி வந்தவன்லாம் அதை உலோக ஊசி ஆக்கிட்டான். இப்படி எத்தனை 1000 வருஷம் இந்த ஊசி மாறாமல் இருந்தது. நான் கொஞ்சம் கற்பனையில் ஊசி கொஞ்சம் வளைஞ்சு பண்ணலாமான்னா அது வேலைக்காகாது. ஊசி வளைஞ்சிருந்தாக்கா என்ன பண்ண. அப்போ ஊசி பெர்மனண்ட் ஆகி போச்சு. அதனுடைய கூர்மை ஒரு முனை, தொலை இன்னொரு முனை. ஒருத்தன் சொல்கிறான், இது எவன் வந்து ஒரு முனையில் கூர்மை இருக்கணும், ஒரு முனையில் தொலை இருக்கணும், ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா என்ன இருக்குதா இல்லையா? உங்கள் மிஷின்லாம் என்ன பண்ணுது? யாரோ ஒருத்தன் அந்த பேட்டர்னை மாற்றணும்ல. உலகமெல்லாம் ஒரு பேட்டர்னை சொல்லுது. ஆனால் இவன் சொல்கிறான் மாத்திரண்டா. கோமாளி பிழைக்கிற வழியில் பாருடா. உலகமெல்லாம் போட்டி போட்டு உலகத்தில் சம்பாரித்து பணத்தை வச்சு பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் பேட்டர்னை மாற்றுறான். என்ன, நான் உழைக்க மாட்டேன், சம்பாதிக்க மாட்டேன், சன்னியாசியாக இருப்பேன். அவன் பேட்டர்னை மாற்றுறான். இவன் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறான். இவன் என்ன சொல்கிறான், நான் என்ன ஆராய்ச்சி பண்ணுவேன். ஒரு புது பேட்டர்ன் நம்ம உண்டாக்கணும்ல. அப்போது இன்றைக்கி ஊசியில் தொலையை முன்னாடி கொண்டு வந்த உடனே துணி தைக்கிறது எப்படி ஆயிடுச்சு? ஒரு நாள் 1 வாரம் ஆகும் ஒரு ராஜாவுக்கு ஒரு கோட்டு தைக்கிறது. இன்றைக்கி 1000 ராஜாவுக்கு ஒரு கோட்டை இன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் தைக்கலாம். அதுதான் பேரடிம் ஷிஃப்ட். எண்ணத்தை மாற்றுவது, உறுதிப்படுத்துவது, சோதனை செய்து பார்க்குது. பலவிதமான சோதனைக்கு பிறகு தான் இது வந்து தெளிவாகி வந்திருக்குது. இதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, எண்ணியது எண்ணியாங்க எய்துபவர். இப்போ உங்கள் மனம்தான் உங்களுக்கு சங்கிலி, சிறைச்சாலை. உங்கள் மனம்தான் உங்களுக்கு விடுதலை சாவி. நீங்கள் சாவி வேணுமா இல்லை கதவை பூட்டிக்கிறீங்களா? ஒரு பேட்டர்னை ஜெனரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மனசு நல்ல வேலையாக கலையுங்கிற மனசாக கொடுத்துட்டார். நிலையாக போட்டிருந்தாருன்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் நம்ம ஜீவன் தான். அப்படி தான் துவைதமும் அத்வைதமும் சொல்லி வச்சிருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு, மனம் கலையக்கூடியதுடா. நல்ல வேலை உனக்கு கலையும் மனதை கொடுத்தேன். ஆனால் நீ அதை வைத்துக்கொண்டு நிலையான ஒரு நிலையை கொண்டு வரலாம், மனமே இல்லாத நிலையை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பேட்டர்னை ஜெனரேட் பண்ணுறா இல்லையா? நாம் என்ன பண்ண போகிறோம்? மனசில் உங்களை பற்றிய அபிப்பிராயம், அபிமானம், அது என்ன செய்ய போகிறீங்க? என்னவாக ஆகணும்? குழந்தையிலேருந்து அதானே சொல்கிறோம். வீர சிவாஜிக்கு அவங்க அம்மா பால் கொடுக்கும்போதே வீர கதையெல்லாம் சொல்லி கொடுத்தா. அடிமையாக இருக்கக்கூடாதுடா, நாடை காப்பாற்றணுண்டா, ஆள பிறந்தவங்கடா, பிரஜைகளை நம்மளை வந்து உயிர் போல் காப்பாற்றணுண்டா, லீடர் நம்பி தானே மற்றவங்கெல்லாம் வாழறாங்க அப்படின்னு அவன் கதை சொல்லி கொடுத்துருக்குறான். அவன் அதே மாதிரி வாழ்ந்தான்ல. அப்போ ஒரு பேட்டர்ன் அவன் ஜெனரேட் பண்ணிட்டான். கோழைகள் தனக்குள்ளே என்ன பேட்டர்ன் பண்ணுறாங்க? நான் இப்படி, பயந்தாங்கோழிங்க அப்படி, ஏழ்மையில் இருக்கிறவன் இப்படி. மனம் நம்மால் உருவாக்கப்பட முடியும், அது உறுதிப்படுத்த முடியும். அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இறைவன் சொல்கிறார், அன்பு, ஆனந்தம், அமைதி. இதுதான் உன் மனசில் கல்வெட்டு மாதிரி எழுதியிருக்கணும். உன் மனசு எப்பொழுதுமே விருத்திகள்னு உண்டுச்சுன்னா இந்த விருத்தியை, அன்பு விருத்தியையே உண்டாகட்டும் ஐயா. எதை பார்த்தாலும் அன்பு இருக்கட்டும். ஏன்னா கடவுள்கிட்ட அது 3 இருக்குது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மனம்னு ஒன்று இருந்ததுன்னா, இந்த மாயையில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவருக்குன்னு சொந்தமாக வச்சிருக்கிற ஒரு விருத்தி இருக்கும் இல்லை?
இந்த விருத்தியை கொண்டு உலகத்தை படைச்சாலும் தனக்கு அவர் ஒரு விருத்தி வச்சிருப்பார்ல. அவர் நான் இருக்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் அளவற்றவன் அப்படின்னு தானே இருக்கிறாரு. நான் இருக்கிறேன், நினைக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தமாக உணர்கிறேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமான ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்ல. அதனால் சச்சிதானந்தன் அவர் பேர் வச்சிருக்கிறாரு. நமக்கு அதே மாதிரி ஒரு திட்டத்தை அவர் கொடுக்குறார். உன் மனதிலும் இதை நீ ஒரு ஒரு உறுதியான ஒரு வடிவத்தை உற்பத்தி பண்ணி அதை அனுபவித்து நிலைநாட்டு அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு நிறைய சாதனங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அம்மா கூட இன்றைக்கி பேசியிருப்பாங்க. சில சாதனங்களெல்லாம் சாதன பஞ்சகத்தில் இந்த அன்பானந்த அமைதியை நமக்குள்ள நிலைநாட்டுவதற்கு என்னெல்லாம் நம்ம சாதனங்களை சாதன பஞ்சகத்தில் சங்கரர் சொல்லியிருக்கிறார். அம்மா அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மனம் நம்ம கையில் இருக்குது. அதன் வசத்தில் நம்ம மாட்ட வேண்டாம். மனதை தன் வசத்தில் வச்சதுனால பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணார். நம்ம மனதின் வசத்தில் இருப்பதனால நான் பிரபஞ்சத்தில் சிக்கியிருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? பிரபஞ்சத்தில் சிக்கிறது காரணம் மனதை வசத்தில் இருக்கிறோம். மனதை வசப்படுத்தா பிரபஞ்சம் நம்ம கையில் இப்படின்னு சொல்லி இன்றைக்கி இறைவன் மனதை நம்மக்கிட்ட மனதும் உண்டாக்க முடியும். அந்த திட சங்கல்பம் நம்மக்கிட்ட இருக்கணும். திட சங்கல்பத்துக்கு வேண்டிய அபியாசம் என்னங்கிறத சாதன பஞ்சகத்தில் அம்மா சொல்லி தருவாங்க. சரி, இன்றைக்கி பொழுது நான் இன்றைக்கி நிறுத்திக்குவோம்.